Hello all, welcome to Study Buddy. Jan 31st news analysis வந்து பார்ப்போம். So Jan 31st news analysis. First article, Kejriwal launches website showing real-time data on sources of air pollution. ஸோ உங்களுக்கு எந்தெந்த டேட்டாஸ்லாம் நான் ப்ரிலிம்ஸ்க்கு எடுக்கிறது எதெல்லாம் மெயின்ஸ்க்கு எடுக்கிறதுன்னு இதிலே டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் சில கொஷின்ஸ் சர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ஒரு 2-way கம்யூனிகேஷனாக இருக்கும். இல்லைனா நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் லைன் பை லைன் நான் ரீட் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். Hardly data will assist government in framing effective policies to curb pollution. Hardly dataனா 1 hour once வந்து டேட்டா கொடுத்துட்டே இருப்பாங்க. Will also help forecast cities' major drivers of pollution over the coming days, aid in taking corrective action, Chief Minister. ஸோ Chief Minister என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த இடத்துலேருந்து ஓவராக பொல்யூஷன் காஸ் ஆகுது அண்ட் அது எப்படி நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கலாம். So Chief Minister Arvind Kejriwal on Monday launched a website www.rasman.com. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ்க்கு வந்து வெப்சைட்ஸ்லாம் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து சேஃபர் சைடில் இருக்கலாம். ஸோ which provides real-time data on the source of air pollution in the city and is expected to help the Delhi government frame effective policy to curb it. ஸோ ஒரு பாலிசி கொண்டு வரலாம் இல்லையா? So the website reflects data collected and processed by 2 labs, a super site and a mobile lab. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்லேருந்து வர டேட்டாவை கலெக்ட் பண்ணி 2 வகையான லேப் செட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்டேஷ்னரி. ஸோ ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது அங்கேயே இருக்கிறது. இன்னொன்று வந்து மொபைல் லேப். மொபைல் லேப்னால் வந்து எந்த இடத்துலேருந்து சோர்ஸ் பொல்யூஷன் அதிகமாக வருதோ அங்கேயே போய் செக் பண்ணுறதுக்கு. ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ த laboratories were used for the real-time source appropriation study under which data on Delhi's air were collected over many months and a model software created which shows the sources of air pollution by using air from the surrounding as input. ஸோ சுற்றி இருக்கிற சரௌண்டிங்லேருந்து ஏரை எடுத்து இந்த மொபைல் லேப் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயே டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஹார்ம்ஃபுல்லான பொல்யூட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டேஷ்னரி லேபில் செக் பண்ணுவாங்க. ஸோ இது மெனி மந்த்ஸ்க்கு இது போயிட்டே இருந்திருக்கு. The study is being conducted by various institutes including IIT Kanpur, IIT Delhi and the Energy and Resource Institute. ஸோ the Energy and Resource Institute. இப்போ தெரி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா, தெரிய பற்றி கூகுள் பண்ணுங்கள். கூகுள் பண்ணி உங்களுக்கு தெரிகிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அண்ட் இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். UPSC அப்படிங்கிறது நீங்கள் எழுதுகிற அந்த May 28 எக்ஸாம் மட்டும் இல்லாமல் UPSC கண்டக்ட் பண்ணுற வேரியஸ் NDA, CDS எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்கள், IAS எக்ஸாம்ஸில் பாருங்கள். ஸோ அட் அ காஸ்ட் ஆஃப் அரவுண்ட் 12 crore for the Delhi Pollution Control Committee. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 crore இந்த மொபைல் லேப் செட் பண்ணுறக்கு, இந்த ஸ்டேஷ்னரி லேப் செட் பண்ணுறக்கு. ஸோ 12 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ the real-time data could put the rest of the frequent tussles between the Delhi and the central government over what causes air pollution in the capital, especially in the winter. ஸோ வின்டர் அப்போ என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி வந்து நேற்று தான் நம்ம இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்லாம் பார்த்தோம். ஏன் நார்த் இந்தியாவில் வந்து அதிகமாக அக்ரிவேட் ஆகுது வின்டர் அப்போ பொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபாக். சரிங்களா? ஃபாக் வந்து காஸ் ஆகிருக்கும். ஃபாக் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியேஷன் இம்பேலன்ஸை காஸ் பண்ணி விட்ரும். ஸோ உள்ளேருந்து வர சன்லைட் வெளியில் போகாது, வெளியிலேருந்து வரது உள்ளே போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வின்டர் அப்போ இன்னுமே வந்து அக்ரிவேட் பண்ணி விட்ரும் இந்த பொல்யூஷன். ஸோ த டெல்லி கவர்மெண்ட் ஹேஸ் பின் ஸ்டேட்டிங் தட் stubble burning is the major cause of air pollution, while the center has on several occasions cited local pollution as a main reason. ஸோ என்னென்னா, டெல்லியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, சென்டர் என்ன சொல்லுது. ஸோ டெல்லியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி சுற்றி இருக்கிற பஞ்சாப், ஹரியானா ரீஜன்லலாம் வந்து ஃபார்மர்ஸ் அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டபிள் பர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் டெல்லிக்குள்ளே பொல்யூஷன் வருது அப்படிங்கிறாங்க. இன்னொரு சைடில் என்ன அப்படின்னா, சென்டர் என்ன சொல்கிறாங்க, இல்லை டெல்லிக்குள்ளேயே வந்து நிறையா காசஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. ஓகேங்களா? So paradigm shift. Until now, to understand the source of air pollution, we had relied upon studies conducted as one-off analysis. The issue with such an approach was that we frame policies based on limited data. இப்போ என்னென்னா, ஒன் ஆஃப் அனாலிசிஸ்னால் ஒரு சைட்லேருந்து மட்டுமே டேட்டா வரும்.
ஸோ அதை வச்சு வந்து அந்த லிமிடெட் டேட்டா வச்சு பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ மிஸ்டர் கெஜ்ரிவால் said on Monday, he said the data from the new study launched on Monday showed that the major contributors to pollution changed hourly. ஸோ ஒரு மணி நேரத்துக்குமே வந்து யார் அதிகமான பொல்யூஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ until we find the sources of pollution on a real time basis we cannot frame an effective policy. ஸோ அது தெரிஞ்சால் மட்டும் தான் effective policy frame பண்ண முடியும். ஸோ the CM said the real-time data will also help forecast the city's major pollution drivers over the coming days, which will assess the government in taking corrective steps. So அதை தெரிஞ்சு நாங்கள் corrective steps எடுப்போம். So if we find that the main source of pollution in a municipal ward is dust, then the local councillor could take steps to control dust in his ward. So dust அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற local councillor வந்து வந்து அதுக்கு ஏதாவது வந்து ஒரு வழி பார்க்கணும். So if industrial pollution in a ward is the bigger source of pollution, then the state government, so industry அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா state government வந்து அதை சரி பண்ணணும், could take the corrective action. He also said that the Delhi government was planning to launch several more labs in the city. So இன்னும் இது மட்டுமே இல்லை, இந்த ஸ்டேஷ்னரி மொபைல் லேப் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து இன்னும் நாங்கள் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஏர் பொல்யூஷன் பற்றி உங்களுக்கு தெரியணும். இங்கே PM 2.5 பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க. 1, 3, 4 தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன் வராது. ஏன் அப்படின்னா in a year the highest level of ozone pollution occurred during the period of inclement weather. inclementனா cold or wet weather. ஸோ அப்போ ஓசோன் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்க்ளிமெண்ட் வெதர் அப்போ கோல்ட் ஆர் வெட் வெதர் அப்போ ஓசோன் அதிகரிக்கல. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் வராது. ஸோ 2 நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா இது போயிடும். அண்ட் ஆப்ஷன் 4 கண்டிப்பாக வரும். ஓசோன் O3 அதிகமாக இருக்கும் போது இட் கேன் ட்ரிகர் ஆஸ்துமாவை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் 4 கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா PM 2.5 வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது, ஒரு வருடத்துக்கு வந்து இவ்வளோக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஹூ ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் இது. ஸோ லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, ஹூ ஒரு ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் 1987. ஸோ இதுபடி என்னென்னா எந்தெந்த ஏர் பொல்யூட்டன்ஸ்லாம் இவங்க கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா PM, ஓசோன், நைட்ரோஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஸோ அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. PM 2.5 வந்து ஷுட் நாட் எக்ஸீட் 5 μg ஆனுவல் அண்ட் 24 ஹவர்ஸ்க்கு வந்து 15 μg வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. PM 10க்கும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. PM 10 அப்படின்னா டயமீட்டர் வந்து 10 மைக்ரோமீட்டர்ஸ்க்கு வந்து இருக்கும், இல்லை அது கீழே இருக்கும். ஸோ இது வந்து இட் வில் பி ஸ்மால் எனஃப் டு பாஸ் த்ரூ த்ரோட் அண்ட் நோஸ் அண்ட் என்டர் த லங்ஸ் வரைக்குமே வந்து போகலாம். ஸோ ஒன்ஸ் இன்ஹேல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்ட்டையும் லங்ஸையுமே வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ ஏன்னா இன்ஹேல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆப்வியஸாக அது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் கலந்துரும். ஓகேங்களா? அண்ட் PM 2.5 வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி வெரி ஸ்மால் அண்ட் இட் கேன் கெட் டீப் இன் டு த லங்ஸ் அண்ட் பிளட் ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இட் வில் என்டர் இன் டு த லங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். CDS 2013 கேட்டிருக்காங்க. The crew and passengers of a flying aircraft suffer generally from chronic obstructive pulmonary disease due to the effect of what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் வரும்னு கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஓசோன் கான்சன்ட்ரேஷன். இந்த ஓசோன் வந்து அதிகமாகும் போது தே ஜென்ரலி சஃபர், ஏர்க்ராஃப்ட்குள்ளே இருக்கிறவங்க அந்த ப்ரீதிங் இஷ்யூ வந்து இருக்கும். ஸோ லைச்சன்ஸ் ஆர் த பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். லைச்சன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸாக வளரும் பார்த்தீங்களா. ஸோ த பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து PM 10 வந்து நம்ம எக்ஸேல் பண்ணும்போது பொல்யூட்டட் அட்மாஸ்ஃபியர் வந்து உள்ளே எடுத்து நம்ம வெளியில் எக்ஸேல் பண்ணுறோம். ஸோ அது எப்படி எக்ஸேல் பண்ணுவோம்? காஃபிங் மூலியமாவா, இல்லை ஸ்னீசிங் மூலியமாவா, இல்லை 2 மூலியமாகவும், இல்லை யூரினேஷன் மூலியமாவா? இது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கொடுங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க, 2017 கேட்ட கொஸ்டின். Consider the following statement about graded response action plan notified by the Ministry of Environment, Forest and Climate Change. ஸோ இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. GRAP defines measures to be taken based on air quality on the basis of PM 2.5, PM 10 வச்சான்னு கேட்டிருக்காங்க. Based on the air quality, the grades have been classified as emergency, severe, very poor. It will be enforced by the CPCB, Central Pollution Control Board. இது வந்து UPSC யோட கொஸ்டின். ஸோ இதுக்கும் நீங்கள் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இதுக்கான ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். ஏரோ இந்தியா BELனா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் டு ஷோகேஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ப்ராடக்ட்ஸ்.
So Bharat Electronics Limited will showcase state-of-the-art products and systems spanning every domain of its business at the Aero India 2023 to be held at Air Force Station Yelahanka in Bengaluru. ஸோ February 13 17 வந்து இந்த எக்ஸ்போ நடக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்போவில் வந்து அவங்களோட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலஹங்கா அப்படிங்கிற இடம் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ த டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னா என்ன, பிஎஸ்யூஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Said that the products and systems to be on display during the Aero India have been clustered as air defense and surveillance. ஸோ எப்படி வந்து அதை பிரித்து வச்சுருக்காங்கன்னா, air defense and surveillance, C4I systems, artificial intelligence based products, non-defense products, அப்புறம் வந்து diversification products, radar systems, communication systems, airborne products and systems, homeland security, cyber security, futuristic technologies, missile system, EO and laser based product and outdoor display product. ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர் பண்ணி ஒரு இப்போது இந்த ஒரு இடம் இருக்குன்னா இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா மிசைல் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. In addition, Bharat Electronic Limited will also showcase its R&D, research and development capabilities by demonstrating some of its new products and technologies. So Bell's display in the area of air defense and surveillance will include, ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் அண்ட் சர்வேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்னென்னலாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாகாப்டர், அதுக்கப்புறம் டெதர்ட் அன்மேன்ட் UAVs, அன்ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்வார்ம் ஆஃப் UAVs, அதுக்கப்புறம் ரோபோட்டிக் சர்வேலன்ஸ், ஷாலோ வாட்டர் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அது ROVன்னு சொல்லுவாங்க, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அண்ட் D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். ஸோ த ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அண்ட் சைபர் செக்யூரிட்டி கிளஸ்டரில் வந்து என்ன வரும்னா, வில் இன்க்ளூட் த டிஸ்பிளே ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி சொல்யூஷன், இது வந்து சைபருக்காக, அண்ட் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன், காம்ப்ரிஹென்சிவ் இன்டகிரேட்டட் பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நேவல் ஏர்ஃபீல்ட் இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் இன்டகிரேட்டட் பெரிமீட்டர் சர்வேலன்ஸ் சிஸ்டம். வைல் த மிசைல் சிஸ்டம்ஸ் டிஸ்பிளே வில் இன்க்ளூட் மிசைல் சிஸ்டமில் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ். ஸோ இது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரிலேட்டடாக இது சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து ஏதாவது வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இஸ் கொலாபரேட்டிங் வித் இஸ்ரோ டு டெவலப் வாட் அப்படின்னு 2018 கொஷின் இது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா GAASக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலியம் ஆர்சினைட். ஸோ இஸ்ரோ கூட இதை டெவலப் பண்ண தான் கொலாபரேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து கேஸ் சோலார் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் பாப்புலர் 3rd to 5th செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோவோல்டாயிக் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து கேலியம் ஆர்சினைட். ஸோ PV செல்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சன்னோட ரேஸை வந்து அப்சார்ப் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி தயாரிக்கும் சோலார் செல்ஸ். ஸோ கேலியம் ஆர்சினைட் வந்து ஹை எலக்ட்ரான் மொபிலிட்டி இருக்கும் அண்ட் ஹை சேச்சுரேட்டட் எலக்ட்ரான் வெலாசிட்டி விச் அலவுஸ் கேலியம் ஆர்சினைட் டிரான்சிஸ்டர்ஸ் டு ஆப்ரேட் அட் ஃப்ரீக்வன்சிஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 250 GHz மேலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான் இன் பிளேஸ் டு இராடிகேட் இன்வேசிவ் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஃப்ரம் கேரளாஸ் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட். ஃபஸ்ட்டு வந்து இன்வேசிவ் பிளான்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். இன்வேசிவ் அப்படின்னா அந்த இடத்துக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, புதுசாக வந்து உள்ளுருவி வந்திருக்கும், அதுதான் இன்வேசிவ் பிளான்ட்ஸ். சரிங்களா? ஸோ கேரளாவோட இண்டிஜினஸ் வைல்ட் லைஃப் ஹேபிட்டாட்லேருந்து அதை இராடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ த நோடல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் இன்வேஷன்ஸ் NCBI at the Kerala Forest Research Institute has come out with the management plan to eradicate Senna spectabilis. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து இந்த வார்த்தை கொடுத்து இது என்னது அப்படிங்கிறது கேட்கலாம். ஏன்னா இதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அதுவும் இன்வேசிவ் பிளான்ஸான்னு வந்து ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கொஸ்டின். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, Senna spectabilis.
the exotic invasive plant that is posing a severe threat to the state's wildlife habitat வந்து போஸ்ட் பண்ணுது. ஏன்னா அது அங்கே இருக்கிற இண்டிஜினஸாக இருக்கிற பிளான்ஸ் எல்லாத்தையுமே அதை அழிச்சிரும். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக பரவும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி டன் பை த பெரியார் டைகர் ரிசர்வ். இப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பெரியார் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது, பெரியார் டைகர் ரிசர்வ் வழியாக வந்து என்ன ரிவர்ஸ் பாஸ் ஆகுது, ஏதாவது டேம்ஸ் கட்டியிருக்காங்களா, இம்பார்ட்டன்ட் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கூகுள் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ பெரியார் டைகர் ரிசர்வ், the plan envisages landscape level management of the tree. So the two key factors considered in developing the management protocol were the fast nature of the spread of the tree in natural forest. So இந்த tree வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் ரெஸ்டரேஷன் ஆஃப் நேச்சுரல் ஃபாரஸ்ட் பேஸ்ட் ஆன் லேண்ட்ஸ்கேப். ஸோ லேண்ட்ஸ்கேப்புக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற இண்டிஜினஸ் ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். So the results of the field trials were presented at a recent national conference on bioinvasions organized by the Kerala State Biodiversity Board. So the management plan stipulates that there should not be an attempt to kill the trees before a detailed reforestation program. So இப்போ இருக்கிற இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸை நம்ம கொல்லக்கூடாது அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம அடுத்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வந்து அங்கே பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வரைக்கும். ஸோ டிவி சஞ்சீவ் chief secretary. So chief scientist. So the invasive species has to be removed using a threefold approach for large trees, large samplings and small samplings is it. ஸோ இந்த 3 வகையாக நம்ம பிரிக்கணும். பெருசாக வளர்ந்த மரங்கள், அதுக்கப்புறம் பெருசாக இருக்கிற அந்த இன்னும் மரமாக வளராமல் இருக்கிறது, அண்ட் ஸ்மால் குட்டி குட்டியாக இருக்கிற செடிகள். ஸோ the large trees need to be debarked from the breast height towards 1.3 meter above the ground level. இந்த மாதிரி ஸோ இதுலேருந்து வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க, including the collar part of the tree. So once the trees start to dry up, their soil seeds bank will come active. So இந்த என்ன ஆகுனா, இந்த ட்ரீ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதோட சீட் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து அதை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணும். அடுத்து இன்னும் நம்ம சீட்ஸை வந்து வளர வைக்கணும்னு சொல்லி ட்ரை ஆகி கீழே விழுந்து ஆக்டிவ் ஆகும். அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ் வில் ஸ்ப்ரவுட். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்ப்ரவுட் ஆகி வரும். And the larger samplings can be uprooted using specially decided weed pullers வச்சு இதை கீழே ஸ்ப்ரவுட் ஆகிறதெல்லாம் புல் பண்ணிக்கலாம். ஸோ the third is the removal of small plantlets which need to be removed mechanically. ஸோ மக்கள் உள்ளே போய் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு முக்கியமான வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செனா ஸ்பெக்டாபிலிஸுங்கிறது வந்து எந்த இடத்துல வளர்ந்துருக்கிற இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில். ஸோ இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ், அவ்வளோதான். ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 2012 கேட்டிருந்த UPSC கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி த்ரெட்ஸ் டு த பயோடைவர்சிட்டி ஆஃப் அ ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஸோ ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு எதெல்லாம் வந்து ஒரு த்ரெட் அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். குளோபல் வார்மிங், ஃப்ராக்மெண்டேஷன்னா அதோட ஹேபிட்டாட் வந்து இப்போ என்னோடய இடம் இங்கே இருக்குது, திடீர்னு நடுவில் ஒரு டேம் கொண்டு வந்துடுறாங்க, என்னோடய இடம் அங்கேயும் இருக்குது, ஸோ என்னோடய இடம் பாதியாக பிரிஞ்சிருது, தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இன்வேஷன் ஆஃப் ஏலியன் ஸ்பீஷிஸ்னால் வெளியிலேருந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்பீஷிஸ் வருதுன்னா அந்த இடத்துல இருக்கிற பயோடைவர்சிட்டியை அது அழிச்சிருமான்னு கேட்குறாங்க. ப்ரமோஷன் ஆஃப் வெஜிடேரியனிசம். ஸோ பிளான்ஸோட ஹேபிட்டாட் வந்து அதிகமாகிறது வந்து வெஜிடேரியனிசம், சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே வந்து இட் இஸ் நெகட்டிவ். ப்ரமோஷன் ஆஃப் வெஜிடேரியன் பிளான்டிங் ட்ரீஸ் இஸ் பாசிட்டிவ் திங், சரிங்களா. ஸோ 1, 2, 3 தான் இதுக்கான ஆன்சர். இதுக்கு நான் ஆன்சர் காட்டிட்டேன். இதில் ஏன்னா ஒன் ஆஃப் த ஆப்ஷனில் வந்து இன்வேசிவ் அப்படின்னு வருது லாஸ்ட் ஆப்ஷனில், அதனால் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஷெட்யூல் 6 நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் பட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு பிளான்ட்டை போடுறாங்க, இப்போ பிளான்ட் ஸ்பீஷிஸ் தான் ஷெட்யூல் 6 போடுவாங்க. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஷெட்யூல் 6 இருக்கிற பிளான்ஸை நீங்கள் வளர்க்கணுன்னா லைசன்ஸ் வாங்கணும், அவ்வளோதான் அதுக்கான அர்த்தம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இதுலேயும் இன்வேசிவ்னு வந்திருக்கு. இது 2012 UPSC கொஷின். வல்ச்சர்ஸ் வந்து இந்தியா சைடில் காமனாக இருந்த ஒரு விஷயம். ஸோ அது ரேராக வந்து அந்த பேர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஏன்னா ஆப்ஷன் 2, a drug used by the cattle owners for treating their diseased cattle. ஸோ அந்த ட்ரக்கோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். நிறைய ஆர்டிகல்ஸில் அந்த ட்ரக்கோட பேர் சொல்லியிருக்கேன். அந்த ட்ரக்குக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ட்ரக் என்ன வந்து கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த கொஷின் தான் எக்ஸாக்டாக நம்ம பார்த்த ஆர்டிக்கலுக்கான ஒரு கொஷின். Why is a plant called Prosopis juliflora often mentioned in news? ஏன் இது வந்து நியூஸில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா 2018 UPSC கொஸ்டின் இது.
ஏன் அப்படின்னா it tends to reduce the biodiversity in the area in which it grows. It's an invasive plant. ஸோ அந்த இன்வேசிவ் பிளான்ட் வந்து பார்த்துக்கோங்க, கனெக்ட் பண்ணுங்கள். இதுலேயும் அது கேட்டிருக்காங்க, இன்வேசிவ் பிளான்ட் வந்து அதோட பயோடைவர்சிட்டியை குறைச்சிரும்னு. ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க இங்கேயும். ஸோ இது ஆக்சுவலாக டெல்லிக்கு கொண்டு வந்திருப்பாங்க மெக்சிகோலேருந்து. அப்புறம் இந்த எக்ஸாட்டிக் பிளான்ட் வந்து போக போக அங்கே இருக்கிற நேட்டிவ் பிளான்ட்ஸ் அண்ட் அந்த நேட்டிவ் பிளான்ட்ஸை நம்பி இருக்கிற அனிமல்ஸை வந்து அதை அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம டீப் ரூட் இருக்கும் இதுக்கு, அதனால கிரவுண்ட் வாட்டருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆர்டிக்கலில் கேட்ட கொஷின் அடுத்து யூபிஎஸ்சியில் கேட்குறாங்க அப்படின்னா இதை பற்றி தான் கேட்க முடியும். ஸோ சென்னா ஸ்பெக்டாபிலிஸ்னால் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. இதுவும் வந்து ஒரு இன்வேசிவ் பிளான்ட், பயோடைவர்சிட்டிக்கு ஒரு ஆபத்து தரக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து குவைட் பிக் ஆர்டிக்கல், டாஸ்க்ஸ் ஃபார் இந்தியாஸ் மில்லட் ரெவல்யூஷன். ஸோ மில்லட் ரெவல்யூஷன்னா நீங்கள் மெயின்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் மில்லட் அப்படிங்கிறது. ஸோ FAO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் ஹேஸ் டிக்ளேர்ட் 2023 as an இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். உங்களுக்கே தெரியும், இது லாஸ்ட் இயர் பட்ஜெட்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் வந்து மில்லட் இயர்னு சொல்லுவாங்க. மில்லட்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் நியூட்ரிஷியஸ் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் அதிகமான ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? So if millets are good for nutrition and are climate resilient, what then are the constraints to increased millet cultivation consumption? So நல்ல விஷயம் தானே, ஏன் அப்புறம் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் தென் இஸ் த இஷ்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹை நியூட்ரிஷன் அண்ட் கிளைமேட் ரெசிலியண்ட்டாக இருக்கிறப்போ தென் வாட் இஸ் த கன்ஸ்டன்ட், ஏன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை? ஸோ ஐ ப்ரொவைட் அ ப்ரீஃப் அவுட்லைன் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் ஆஃப் மில்லட் கல்டிவேஷன், இட்ஸ் ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். ப்ரொடக்ஷன்னா எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறது, அண்ட் எப்படி அதை ஒரு ஸ்டேட்டும் வாங்குறது. ஃபாலோட் பை சம் லெசன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் MS சுவாமிநாதன். உங்களுக்கே தெரியும் MS சுவாமிநாதன் யாருன்னு, ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இன் கன்சர்விங் millet biodiversity and promoting the production and consumption of millets in the கொல்லி ஹில்ஸ். ஸோ கொல்லி ஹில்ஸ் ரீஜன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மேப்பில், தமிழ்நாடு. a model that can be adapted to other areas. ஸோ அங்கே வந்து கொண்டு வந்த ஒரு மாடல் வந்து it can be adopted in other areas too அப்படிங்கிறாங்க. In writing this article, the inputs of Oliver King and DJ Nitya of the இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிறாங்க, MS சுவாமிநாதன் இன்ஸ்டியூட், have been valuable. ஸோ பேரியர்ஸ் இன் மில்லட் கன்சம்ஷன், என்னென்ன தடைகள் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, 2 groups of millets are grown in India. 2 வகையான மில்லட்ஸ் இருக்குது. மேஜர் மில்லட்ஸ் இன்க்ளூட் சொர்க்கம். ஸோ மேஜராக வந்து மேஜர் மில்லட்ஸ்ன்னு பிரிக்கலாம் நீங்கள். ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொர்க்கம், பேர்ல் மில்லட், ஃபிங்கர் மில்லட், வைல் மைனர் மில்லட்ஸ் இருக்குது. இன்க்ளூட் ஃபாக்ஸ்டெயில். இதெல்லாம் ஃபாக்ஸ்டெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாப்கார்ன் மாதிரி இருக்கும். சாரி கைஸ், லிட்டில் மில்லட், கோடோ, ப்ராசோ அண்ட் பார்னியார்ட் மில்லட். இதெல்லாம் வந்து மேஜர் அண்ட் மைனர். உங்களுக்கு UPSC ப்ரீவியஸ் இயரில் வந்து இதே மாதிரி மேஜர் மைனருக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இன் 2019-20 the total offtake of cereals through the public distribution system. ஸோ PDSங்கிறது வந்து ரேஷன் ஷாப்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ICDSன்னு சொல்லுவாங்க, ஃபார் விமன், லாக்டேட்டிங் விமன் அண்ட் மதர்ஸ் and childrenக்கும். And also school meals, ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு இல்லையா, வாஸ் அரவுண்ட் 54 million tons. அப்படின்னா ஆஃப்டேக்னால் எவ்வளோ இவங்க எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 million tons வந்து கொடுத்துருக்காங்க. So if about 20% of rice and wheat were to be replaced by millet, the state would have to procure 10.8 million tons of millet. So என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரைஸ் அண்ட் வீட்டுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக 20% இதை கட் பண்ணிவிட்டு மில்லட்டை வந்து அதுக்கு பதிலாக அந்த மில்லட்டை 20% போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணணும் மில்லட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10.8 million tons வந்து ஒரு ஸ்டேட்டும் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன் 2019-20 இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரி சீரியல்ஸ், ஏர்லியர் கால் கோ சீரியல்ஸ், ஸோ கோ சீரியல்ஸுக்கு பதிலாக இப்போ நியூட்ரி சீரியல்ஸ்னு சொல்கிறோம் வாஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 47.7 million tons வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. த பல்க் ஆஃப் திஸ், இதில் வந்து பல்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஸ். ஸோ இதில் இந்த நியூட்ரி சீரியல்ஸில் வந்து மேஸ் தான் அதிகம், 28.8 million tons இருக்குது. நான் மில்லட் க்ராப் யூஸ்ட் மெயின்லி ஆஸ் ஃபீட். ஸோ இந்த
ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஃபீடாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் சஜஸ்டட் த கோ சீரியல்ஸ் பி ரீப்ளேஸ் பை நியூட்ரி சீரியல்ஸ். ஸோ அவர் தான் கோ சீரியல்ஸ்க்கு பதிலாக நியூட்ரி சீரியல்ஸ் கூப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ த ப்ரொடக்ஷன் ஆஃப் சொர்க்கம், இதில் மில்லட்ஸ் மேஜர் மில்லட்ஸில் வந்து சொர்க்கம் வந்து 4.8 மில்லியன் டன்ஸ் இருந்திருக்கு. பேர்ல் மில்லட் 10.4, ஃபிங்கர் மில்லட் வந்து ஃபிங்கர் மில்லட் அண்ட் அதர் மில்லட் வந்து 3.7 மில்லியன் டன்ஸ் இருக்குது. புட் டுகெதர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 18.9 மில்லியன் டன்ஸ். So with this production, the inclusion of millets in the previous would only be feasible if more than 50%. ஸோ 50% மேலே இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து பீரியட்ஸ்குள்ளே நம்மளால் அதை இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 50% ப்ரொடக்ஷன் were procured and unlikely scenario. இது வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம். Currently millets are procured in only a few states. சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் மில்லட்ஸ் வாங்குறாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் இன் சீரியல் பூல் ஆர் ஸ்மால். ஸோ ரைஸ் அதுக்கப்புறம் வீட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பீடிஎஸில் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்லட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன் May 2022 சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் ஹேட் 33 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் 31 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வீட். ஸோ இது பாருங்கள், 33 ரைஸ், 31 வீட், பட் ஒன்லி 4 lakh டன்ஸ், வெறும் 4 லட்சம் டன்ஸ் மட்டும் தான் நியூட்ரி சீரியல்ஸ் இப்போ நம்ம பார்த்த அந்த கோர்ஸ் சீரியல்ஸ்லாம் இருக்குது. த ரியல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் த டிக்ளைன் இந்த ஏரியா அண்டர் மில்லட் கல்டிவேஷன், ஏரியா வந்து குறைஞ்சிருச்சு. அண்ட் செகண்ட் த ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுக்கு வந்து போடுறோம் இல்லை பார்த்தீங்களா அந்த சீட்ஸு, அதுலேருந்து அவுட்புட் வரது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓவர் த லாஸ்ட் 10 இயர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, த ப்ரொடக்ஷன் ஆஃப் சொர்க்கம் ஜோவார் ஹேஸ் ஃபாலன், the production of pearl millet has stagnated. ஸோ ஜோவார் வந்து ஃபால் ஆகிடுச்சு, pearl millet வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. அதர் மில்லட்ஸ் இன்க்ளூடிங் ஃபிங்கர் மில்லட் தான் ராகின்னு சொல்கிறோம், அதுவும் ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. ஸோ த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜோவார் அண்ட் பாஜ்ரா ஹஸ் இன்க்ரீஸ், பட் ஒன்லி மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. த ஆவரேஜ் ஈல்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம் அரவுண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அன்லஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் ஆர் இன்க்ரீஸ்ட் சப்ஸ்டான்ஷியலி, என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி நம்ம உள்ளே போடுற அந்த இன்புட்டும் ப்ரொடக்ஷனும் வெளியில் வர அந்த அவுட்புட்டும் வந்து சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகணும். ஆல் எக்ஸ்டார்ஷன்ஸ் கேன் கன்சியூம் டு கன்சியூம் மில்லட்ஸ் வில் கம் டு அ நாட். ஸோ அந்த மில்லட் கன்சம்ஷன் வந்து ஒரு ஃபீஸிபிளாக இல்லாத ஒரு விஷயமாகவே இருக்கும் அன்லஸ் அண்ட் அன்டில் இதை நம்ம சரி பண்ணுற வரைக்கும். சேஞ்ச் இந்த கொல்லி ஹில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மில்லட் ப்ராஜெக்ட் ஆஃப் த எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஹேட் 3 objectives. டு ப்ரிசர்வ் க்ராப் டைவர்சிட்டி இன் லோக்கல் மில்லட் வெரைட்டிஸில் வந்து நம்ம க்ராப் டைவர்சிட்டி கொண்டு வரணும். இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் த கன்சம்ஷன் ஆஃப் மில்லட்ஸை வந்து ப்ரொடியூஸும் பண்ணணும், மக்கள் அதை சாப்பிடவும் செய்யணும். அண்ட் என்ஹான்ஸ் ஃபார்ம் இன்கம்ஸும், மக்கள் ஃபார்மர்ஸ் கையில் இன்கமும் அதிகமாக போகணும். ஸோ த கொல்லி ஹில் பிளாக் ஆஃப் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், த ப்ராஜெக்ட் ஏரியா, ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஏரியா இஸ் அ டிஸ்டிங்க் ஜாகிரபிக் அண்ட் எக்காலஜிக்கல் ரீஜன் ஆஃப் த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ எங்கே இருக்குன்னா இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் இருக்குது. பாப்புலேட்டட் பை இன்கம் புவர் ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ அங்கே தான் ப்ராஜெக்ட் ஏரியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் ஹேஸ் பின் அ ரேபிட் டிக்ளைன் இன் மைனர் மில்லட். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா மைனர் மில்லட், அது வந்து ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அ ஷிஃப்ட் இன் லேண்ட் யூஸ் டுவர்ட்ஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் கிராப்ஸ் லைக் கசாவா, அந்த டாப்பியோக்கா சிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பைனாப்பிள், காஃபி, பெப்பர், இதுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஆஸ் த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ஐகார், ரொம்ப முக்கியமான பாடி, ஹேஸ் பாயிண்டட் அவுட் த ஏரியா அண்டர் நியூட்ரி சீரியல்ஸ் has declined steeply in India. ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கு சின்ஸ் மிட் 1980s ஃப்ரம் 41 மில்லியன் ஹெக்டர்ஸ் அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா பரப்பளவு, இந்த 1980s to 24 மில்லியன் ஹெக்டர்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ த ரீசன் ஃபார் அ ஷிஃப்ட் இன் லேண்ட் யூஸ் இன்க்ளூட் லோ ஈல்ட்ஸ். ஏன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து பெருசாக ஈல்டு வரதில்லை. ஃபர்தர் ப்ராசஸிங் ஆஃப் மில்லட்ஸ் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங், அதை அவுட்புட் எடுக்கிறதுக்குள்ள லேபர் வந்து அதிகமாக தேவை, விமன் தேவை. அடிஷ்னலி வெரி லிட்டில் வாஸ் வந்து மார்க்கெட் பண்ணப்படுது. ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வெளில மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. டைனி ஷேர் ஆஃப் கிரெயின் வாஸ் ப்ராசஸ்ட் இன்டு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். ஸோ அது ஃபேக்ட்ரிக்கு போகிறது தான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், அது போகிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் போகுது. ஸோ த ப்ராஜெக்ட் இன்டர்வீன்ட் இன் 3 areas. ஃபர்ஸ்ட் ஈல்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈல்ட் என்ஹான்ஸ்மெண்ட் வாஸ் அட்டெம்ப்டட், அதிகமான ஈல்டு கொண்டு வர மாதிரி, யூஸிங் அ காம்பினேஷன் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிவ் வெரைட்டல் ட்ரையல்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்ட் சீட்ஸ் ஃபஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணணும், ஒழுங்கான சீட்ஸ் யூஸ் பண்ணணும். நியூ அக்ரோனாமிக் ப்ராக்டிசஸ் அப்படின்னா அக்ரோ எக்கனாமிக் ப்ராக்டிசஸ், அதை ஒழுங்காக கொண்டு வரணும். போடுற அந்த ஒரு காசுமே வந்து யூஸ்ஃபுல்லாக போடணும். அண்ட் நியூ டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி சீட் பேங்க் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் டு கன்சர்வ், ரிஸ்டோர், ரிவைவ், ஸ்ட்ரென்தன் அண்ட் இம்ப்ரூவ் லோக்கல் சீட்ஸை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக சீட் பேங்க் வந்து செட் பண்ணியிருக்காங்க. செகண்ட், கஸ்டமைஸ்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெஷினரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட்க்கு லேபர்ஸ் அதிகமாக தேவையில்லை, அதுக்கு மெஷினரி தேவை, பல்வரைசர்ஸ் அண்ட் டீஹல்லர்ஸ் தேவை. இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட் பவுண்டிங் மில்லட் பை விமன் ஃபார் an hour ஈல்டிங் 2 kg 3 kg ஆஃப் கிரெயின்.
ஸோ ஒரு மணி நேரம் வந்து ஒரு விமன் மில்லட்டை வந்து ஹேண்ட்லேயே பவுண்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா 2 kg to 3 kg of grain வரைக்கும் கிடைக்கும். All millets other than finger millet have a hard seed coat that requires abrasive force to remove the scratch from the seed, except for finger millet தவிர. Sorry guys. So the introduction of small scale localized mechanical milling, small scale தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த மெக்கானிக்கல் மில்லிங் ஆப்ரேட்டட் பை செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இது வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது மெஷினை இன்க்ளூட் பண்ணும்போது. ஸோ த தேர்ட் மேஜர் இனிஷியேட்டிவ் வந்து ட்ரெயின் பண்ணணும். கொல்லி ஹில் அக்ரோ பயோடைவர்சிட்டி கன்சர்வர்ஸ் ஃபெடரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாஸ் ஃபார்ம் டு ஓவர்சீ ஆல் ஆக்டிவிட்டீஸ் டுவர்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் வேல்யூ அடிஷன். ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் வேர் பிராண்டட் அண்டர் த கொல்லி ஹில்ஸ் நேச்சுரல் ஃபுட்ஸ் லேபிள் அண்ட் மார்க்கெட் லிங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக சாப்பிட்ற மாதிரி பேக்கேஜ் பண்ணி அனுப்புகிறாங்க. நெட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வேர் 5 to 10 times ஹையர் தேன் ஃப்ரம் கிரெயின். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து நெட் ரிட்டர்ன்ஸ் வந்து 5 to 10 times அதிகமாக இருக்குது. ஸோ கிலோகிராம் ஆஃப் லிட்டில் மில்லட் ரைஸ் சோல்டு ஃபார் ₹7. கிலோகிராம் ஆஃப் மில்லட் உப்மா வந்து இப்போ வேல்யூ அடிஷன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 41 ரூபாய்க்கு மில்லட் உப்மாவை செல் பண்ண முடியுது. அதுவே லிட்டில் மில்லட் ரைஸ் நீங்கள் வெளில செல் பண்ணும்போது 7 ரூபாய்க்கு தான் செல் பண்ண முடியுது. மோஸ்ட் significant outcome of the last 25 years has been that the decline in the area under cultivation of minor millets and finger millet at the block level has been stemmed. So உங்களுக்கே தெரியும் ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு, indeed has increased gradually. So 2014-15 அப்புறம் இந்த ட்ரெண்டை மாற்றணும். Although the acreage is still 1/3 of the acreage in the early 2000s, இப்போ நம்மளுக்கு land agriculture வந்து கம்மி ஆயிடுச்சு. Yields have risen as a result of improved seedsனால yield அதிகமாக இருக்குது. agronomic practices and intercroppingனா ஒரு cropping இன்னொரு cropping அந்த மாதிரி. There have been significant improvements in the incomes from millet farmingலேருந்து இன்கம் அதிகமாக இருக்குது. The shift from hand pounding to milling has reduced the drudgery for women and encouraged millet consumption. women மட்டுமே அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. மெஷின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. And the number of private mills with customized dehullers and pulverizers had risen. ஸோ ப்ரைவேட் மில்ஸ் அதிகமாக வந்திருக்கு. அந்த டெக்னாலஜி ஹஸ் பின் marketed to கிருஷ்ணா விக்யான் கேந்திராஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ த எக்கனாமிக்ஸ் இஸ் த இஷ்யூ. த மோஸ்ட் டிஃபிகல்ட் அவுட்கம் டு மெஷர் ஆர் சேஞ்சஸ் இன் கன்சம்ஷன் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ இது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம், பட் எப்படி வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, மக்கள் கன்சியூம் பண்ணுறாங்களா, நியூட்ரிஷன் நிஜமாலுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இதை பார்க்குறது தான் கஷ்டம். A rapid sample study in 2021 showed that persons of all ages ate millet for 9 days per month. So 30 daysல 9 days millet சாப்பிட்ற மாதிரி. 15 years earlier a different study showed that 39% of the household consume millet regularly. இப்போ அது இல்லை அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% கீழே மில்லட்ஸ் ரெகுலராக சாப்பிட்டு இருந்திருக்காங்க. Availability of one factor here, but ஸோ ஆர் சேஞ்சிங் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுட் ஹேபிட்ஸ் மாறிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இன் கன்க்ளூஷன் இன்க்ரீசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்லட்ஸ் அண்ட் ரிவர்சிங் த டிக்ளைன் இன் ஏரியா கல்டிவேட்டட் ஆர் ஃபீஸிபிள் ஸ்டெப்ஸ் பட் நாட் ஈஸி. இது ஈஸி கிடையாது. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஏரியா வந்து மில்லட்ஸோட ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறோம், அண்ட் ரிக்வயர் மல்டிபிள் இன்டர்வென்ஷன் இன்க்ளூடிங் சயின்டிஃபிக் இன்புட்ஸும் கொண்டு வரணும். இன்ஸ்டியூஷனல் மெக்கானிசம், ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் அண்ட் இன்கைண்ட் சப்போர்ட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டபிளி கர்நாடகா அண்ட் ஒடிசா ஹேவ் இனிஷியேட்டட் மில்லட் மிஷன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. தீஸ் பாலிசிஸ் ஆர் வெல்கம், பட் அன்லெஸ் வி பே அட்டென்ஷன் டு த எக்கனாமிக்ஸ் ஆஃப் millet cultivation we face a losing battle against more profitable alternatives. ஸோ இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்லட்டை விட அதிகமாக ப்ராஃபிட்டபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்குது, பட் அதையும் நம்ம டேக்கிள் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ் இன் ஹில்லி ரீஜன்ஸ் அண்ட் ட்ரைலேண்ட் பிளெயின்ஸ் who are among the poorest households in rural India are going to cultivate millets only if it gives them good returns. ஸோ குட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா மட்டும்தான், ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அடிக்வேட் பப்ளிக் சப்போர்ட் கேன் மேக் மில்லட் கல்டிவேஷன் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்டர்வீன் பண்ணணும். என்ஷூர் சப்ளை ஃபார் த பிடிஎஸ், ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் மில்லட்ஸ் உள்ளே போகணும். அண்ட் அல்டிமேட்லி ப்ரொவைட் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட வேலையாக இருக்கணும், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் வேரியஸ் அதர் பாடிஸ். ஸோ அதை அந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எது வந்து இதில் இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் மில்லட்னு கேட்டிருக்காங்க. 2009 கொஸ்டின். பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சொர்க்கம் தான் ஆன்சர், இப்போ தான் பார்த்தோம். ஸோ இது நான் காட்டிட்டேன். இதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷனில் மில்லட் இருக்குது, அதனால் காட்டினேன். 2021 கேட்ட UPSC கொஸ்டின், எது வந்து லீஸ்ட் வாட்டர் எஃபிஷியன்ட் க்ராப். இது வந்து லீஸ்ட் எடுத்துருங்க, லீஸ்ட்டை மறைச்சிக்கோங்க. எது வந்து வாட்டர் எஃபிஷியன்ட் க்ராப்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட். ஸோ எது வந்து அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. சுகர் கேன் தான் இருக்கிறதே அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணும். ஸோ எது வந்து இதில் மில்லட் இல்லைன்னு கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும்,
ராகி, பஜ்ரா, ஜோவர்லாம் நம்ம பார்த்தோம். வீட் மட்டும் மில்லட் கிடையாது. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், எந்த மிடிவல் இந்தியா ரூலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ வுட் ஹவ் லாஸ்ட் த எம்பையர் ஜஸ்ட் ஃபார் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மில்லட்னு சொன்னது யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரி. இவர் தான் சொல்லுவார் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ லாஸ்ட் கொஷின், 7 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து காஃபிக்கு எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணல, அது மட்டும், ஏன்னா அது கமர்ஷியல் க்ராப், காஃபிக்கு எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா 3 போயிடும். 2, 4, 5, 6 பார்லி, ஃபிங்கர் மில்லட், கிரவுண்ட்நட், செசமம், இது எல்லாத்துக்குமே வந்து கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இவங்க வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து அறிவிப்பாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பக்கம் வந்தீங்க அப்படின்னா வாட்டர் ஓஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க இதுலனா, ஓப்பனிங் அப் த என்டையர் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி குட் கம் வித் இட்ஸ் சேலஞ்சஸ். பிரச்சனைகளோடு தான் வரும் அப்படிங்கிறாங்க. So the government's decision to issue notice to Pakistan calling for negotiations to amend the Indus Water Treaty. Indus Water Treaty வந்து ரொம்ப முக்கியமான பகுதி உங்களோட மெயின்ஸ் as well as ப்ரிலிம்ஸ்க்கு. சரிங்களா? இதுபடி என்னென்னா 80% வந்து பாகிஸ்தானுக்கும் 20% வந்து இந்தியாவுக்குமே வந்து பிரிக்கிறதா பிளான் போட்டிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து தான் போட்டோம். ஏன்னா பாகிஸ்தான் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எந்த ரிவருமே இல்லை, இண்டஸை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அதனால் இது நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த வைல்ட் இந்தியா பார்த்துட்டிங்கன்னா வி ஹேவ் மேஜர் பெரினியல் ரிவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அமெண்ட் பண்ணலான்னு நம்ம கூப்பிட்ருக்கோம் பேசலான்னு. நியூ டெல்லி சேஸ் திஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் இஸ் டியூ டு பாகிஸ்தான்ஸ் intransigence over objections to 2 Indian hydro power projects in Jammu and Kashmir. ஸோ நம்மளோட ஏரியா JNKல நம்ம வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் டேம்லேருந்து கட்டி எலக்ட்ரிசிட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டேம் கட்டணும், அதை வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிட் ஃபார் டேட் மாதிரி பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிட்றோம். ஸோ த 330 megawatt கிஷன் கங்கா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஜீலம். ஸோ இண்டஸோட ட்ரிபியூட்ரிஸ் பார்த்திங்கன்னா இண்டஸ், ராவி, பிஎஸ், சட்லஜ், ஜீலம் இதெல்லாமே வந்து இண்டஸோட ட்ரிபியூட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஜீலம் மேலே வந்து இந்த ப்ராஜெக்ட் கிஷன் கங்கா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்குது. அண்ட் 850 megawatt ராட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து செனாப். ஸோ உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம். ஜீலம் வந்து கிஷன் கங்கா, அதுக்கப்புறம் வந்து செனாப் வந்து ராட்டில். ஸோ இந்தியா ஹேஸ் ஆர்கியூட் சின்ஸ் 2006 when the objections began. ஸோ 2006லேருந்தே வந்து நம்ம இதுக்காக ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கோம். that the projects were within the treaties fair water usage, உங்களுக்கு 80 எங்களுக்கு 20 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லியாச்சு. However, Pakistan has refused to conclude negotiations with India in the bilateral mechanism. ஸோ நம்ம ஒன்றா உட்காந்து பேசும்போதும் அவங்க அதை பற்றி பேசுகிறதில்ல. the permanent Indus commission, இதுக்குன்னு தனியாக Indus commission இருக்குது of experts that meets regularly and has often sought to escalate it. ஸோ அது இன்னுமே வந்து பெருசு பண்ண தான் நினைக்கிறாங்க தவிர அதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னு நினைக்கல. As a result, the World Bank appointed a neutral expert, but Pakistan pushed for the case to be heard at the Hague. ஸோ உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு பேங்க் வந்து அனுப்புகிறாங்க நடுவில் நான் நின்று இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. பட் பாகிஸ்தான் வந்து முடியாது அப்படின்றாங்க. ஸோ இந்தியா ஹேஸ் அப்ஜெக்டட் டு திஸ் சீக்வன்சிங் அண்ட் ஆஸ் இட் பிலீவ்ஸ் தட் ஈச் ஸ்டெப் ஷுட் பி ஃபுல்லி எக்ஸாஸ்டட் பிஃபோர் மூவிங் டு த நெக்ஸ்ட். ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பிளான்னு போகணும். வைல் இந்தியா வாஸ் ஏபிள் டு ப்ரிவேல் ஓவர் த வேர்ல்டு பேங்க் டு பாஸ் த ப்ராசஸ் இன் 2016, பாகிஸ்தான் persisted and since March 2002 the 2022 the World Bank has agreed to have both a neutral expert and a court of arbitration. Here the argument. ஸோ ஒரு கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு இதை எடுத்துகிட்டு போனால் நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டும் நம்ம வந்து இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க வேர்ல்ட் பேங்க். ஸோ இந்தியா அட்டெண்டட் த ஹியரிங்ஸ் வித் த நியூட்ரல் எக்ஸ்பர்ட் லாஸ்ட் இயர் பட் ஹேஸ் டிசைடட் டு பாய்காட் த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அட் த ஹேக். ஸோ ஹேக்கில் தான் வந்து கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இருக்குது, அங்கே வந்து நம்ம போகல. தட் began its hearing on Friday. So New Delhi says as talks have hit a dead end, it wants the entire treaty to be opened up for amendments and renegotiation. So எடுங்கடா இந்த ட்ரீட்டி அப்படிங்கிறோம். ஸோ இந்தியாஸ் accusation against Pakistan may be valid given that Islamabad had failed to provide material evidence of the two projects hampering its water supply. ஸோ அவங்க சைட்லேருந்து எந்த எவிடன்ஸும் கொடுக்கல இந்த மாதிரி எங்கள் வாட்டர் சப்ளை வந்து தடையாக போகுது அந்த மாதிரி. ஸோ the World Bank's decision to hold 2 parallel adjudication process is also
failures as there could be contradictory rulings. So மாத்தியும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. However, opening up the treaty for review has its own problems that India must deliberate on it with a cool mind. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா அதுலேயும் சில பிரச்சனைகள் வரும். ஸோ இந்தியா அதையும் டேக்கிள் பண்ணுங்கிறாங்க. To begin with, the Indus Water Treaty that decided the distribution of 6 tributaries of the Indus or Sindhu between the two nations took nearly a decade to negotiate. So Indus Water Treaty ஒரு negotiation வரக்குள்ளேயே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுங்கிறாங்க. Originally before its signing in 1960. But built in were mechanisms for coordination and dispute resolution. அதுக்குள்ளேயே வந்து ஒன்றா நம்ம செயல்படணும், அப்படி பிரச்சனைகள் வந்தால் dispute resolution இருக்கிற மாதிரி அதிலே பண்ணியிருக்காங்க. That have held the treaty in good stead for at least half a century, and it has often been used as a template between upper riparian ஒரு ரிவரோட மேலே இருக்கிற பகுதி தான் அப்பர் ரைப்பேரியன். ஸோ அப்பர் ரைப்பேரியன், லோவர் ரைப்பேரியன் வந்து இந்த இடத்துல பாகிஸ்தான், அப்பர் ரைப்பேரியன் வந்து இந்தியா, ஸ்டேட்ஸ் வேர்ல்டு வைட். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரீட்டி போடுவோம் நம்ம. That it has endured despite conflict and political rhetoric between India and Pakistan is a testament to its text. In addition, if India and Pakistan have not been able to resolve issues over one case in their Indus Commission talks over 16 years. So 16 years இந்த பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்குது. What guarantees are there that there can be they can renegotiate the whole treaty within any reasonable time frame? ஸோ நம்மளுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்கன்னு? அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கொண்டு வரக்கே இந்த டெக்கெட்ஸ் கணக்காச்சு. அட் அ டைம் when there is no political dialogue, trade and air or rail connectivity between them, reopening negotiations could open a new flank for India-Pakistan confrontation. ஸோ நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்து ஒன்றுமே கிடையாது. ட்ரேட் ஆர் ஏர் ஆர் ரயில் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம அவங்க கூட போடுறதில்ல. இப்போ இது ரீஓப்பன் பண்ணுறது புது வகையான பேஜை திருப்பி ஓப்பன் பண்ணும். அந்த பேஜும் பிரச்சனைகளோடு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ உங்களுக்கு வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதோட சேலஞ்சஸ் இதெல்லாம் தெரியணும், உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியணும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரீட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ப்ரோக்கர் பண்ணது வேர்ல்டு பேங்க். ஸோ எவ்வளோ வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும், ஸோ யூஸ் த வாட்டர் அவைலபிலிட்டி இன் த இண்டஸ் ரிவர் அண்ட் ட்ரிபியூட்ரிஸ். இட் இஸ் ஆஃபன் சைட்டட் அஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ்க்காக கொண்டு வந்தது. இது எப்போ சைன் பண்ணுறோம் அப்படின்னா 1960 கராச்சியில் சைன் பண்ணுறோம். இப்போ வந்து தென் பிரசிடென்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அண்ட் தென் பாகிஸ்தானி பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அயூப் கான். இந்த ட்ரீட்டி வந்து இட் கிவ்ஸ் கண்ட்ரோல் ஓவர் த வாட்டர்ஸ் ஆஃப் த 3 ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பிஎஸ், ராவி, சட்லஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், பிஎஸ், ராவி, சட்லஜ். இது வந்து இண்டஸ்கோட ஈஸ்ட் சைடில் இருக்கிற ரிவர்ஸ். ஸோ இந்த 3 ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா பக்கமும், வைல் கண்ட்ரோல் ஓவர் த வாட்டர்ஸ் ஆஃப் 3 வெஸ்டர்ன் ரிவர்ஸ், தட் இஸ் த மெயின் இண்டஸ், செனாப், ஜீலம். இது மூணுமே ஐசிஜேன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து 20% ஆஃப் த டோட்டல் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து இட் வில் பி கேரிட் பை India has 20% of the total water carried by Indus system, while Pakistan வந்து 80% இருக்குது. So the treaty allows India to use the western river waters வந்து limited irrigation யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம், and unlimited non-consumptive use for applications and power generationக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? லிமிட்டட் இரிகேஷனுக்காகவும் பவர் ஜென்ரேஷனுக்காகவும். ஸோ இந்தியா ஹஸ் த ரைட் டு ஜென்ரேட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு ரைட் இருக்குது த்ரூ ரன் ஆஃப் த ரிவர் அப்படின்னா ரிவர் போகிற வழியில் அது நம்ம தடுக்காமல் அதை நம்ம ஜஸ்ட் போகிற ஃப்ளோ வந்து பயன்படுத்துகிறோம். On the western rivers, which subject to specified criteria for design and operation வந்து is unrestricted. So the dispute redressal mechanism provided under the Indus Water Treaty is a graded 3-level mechanism. Under the Indus Water Treaty, whenever India plans to start a project, it has to inform Pakistan to inform பண்ணணும். The concerns have to be clear at the levels of Indus commissioners. கிடையே வந்து இந்த கன்சர்ன்ஸை தீர்க்கணும். நியூட்ரல் எக்ஸ்பர்ட், அடுத்து கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வரைக்கும் போகணும். ஃபஸ்ட் இண்டஸ் கமிஷனர்ஸ், நியூட்ரல் எக்ஸ்பர்ட், இப்போ வேர்ல்டு பேங்க் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களே, அப்புறம் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஹேகுக்கு வந்து போகும். இது வந்து 3 கிரேடுன்னு சொல்லுவாங்க, 3 லெவல் மெக்கானிசம்னு. இங்கே முடிஞ்சிடலாம். அடுத்து நியூட்ரல் எக்ஸ்பர்ட், அதுக்கப்புறம் தான் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ ஆர்டிக்கலில் பார்த்தோம். நியூட்ரல் எக்ஸ்பர்ட் வரைக்கும் நம்ம போகணும், கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் நம்ம போகல. ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிஸ்பியூட் ஓவர் த ஹைடல் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்தே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னாலும் கூகுள் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரிலேட்டட் இண்டஸ் பார்ப்போம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ரிலேட்டடாக இல்லை, பட் இண்டஸ் பார்ப்போம்.
இது பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு இந்த இண்டஸ் ரிவர் சிஸ்டம் 2021 கேட்டு UPSC கொஷின். ஆஃப் த 4 rivers 3 of them pour into one of them which joins the Indus directly. ஸோ நீங்கள் பிக்சர் பார்த்தாவே தெரியும் 4 ரிவர் கொடுத்துருக்காங்க. இல்லை 3 ரிவர் வந்து ஒரு ரிவர்க்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு அந்த ஒரு ரிவர் தான் இண்டஸை ஜாயின் பண்ணுதுங்கிறாங்க. அந்த ஒரு ரிவர் வந்து சட்லஜ். இந்த மேப்பில் தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நான் காட்டுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, சட்லஜ் இங்கே கடைசியாக வந்து இண்டஸை ஜாயின் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா செனாப், ஜீலம் இது எல்லாமே வந்து ராவி. செனாப், ஜீலம், ராவி, அதுக்கப்புறம் ராவி சட்லஜ் சேர்ந்து சட்லஜ் தான் இண்டஸை சேருது. அதுதான் கொஷினே. செனாப், ஜீலம், ராவி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சட்லஜில் கலந்துருது. இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர் ஒரிஜினேட்ஸ் இன் டிபெட்டில் ஒரிஜினேட் ஆகுது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து ப்ராப்ளம் ஆஃப் சயின்ஸ் அட் த பத்மா அவார்ட்ஸ். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, பெருசாக எதுவும் கொடுக்கல. இதில் வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து அவார்டு 2 பேருக்கு கிடச்சிருக்கு, ராமன் அப்புறம் தூடிகுலா அப்படிங்கிறவருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து அவார்ட் கிடச்சிருக்கு. பட் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டே வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்குள்ளே இருக்குது. மேபி இது தனியாக கொடுங்க அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. டு வாட் எக்ஸ்டென்ஸ் இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக் பேப்பர்லாம் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு வந்து அவார்ட் கொடுப்பாங்க, பத்மா அவார்டு ஆர் எனி அதர் அவார்ட். பட்டு ராமனும் தூதிகுலாவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ப்ராப்பர் சயின்டிஸ்ட்டோ பாட்னிஸ்ட்டோ கிடையாது. ஸோ இவர் வந்து ராமன் வந்து 50 வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து வயநாட்டில் கன்சர்வ் பண்ணியிருக்காரு, அதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தூதிகுலா வந்து மில்லட்ஸை பற்றின இம்பார்ட்டன்ஸ், அது கேன்சர், அதுக்கப்புறம் PCOS இதுக்கு அகேன்ஸ்டாலாம் வந்து ஃபைட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கிளைமை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டு வாட் எக்ஸ்டென்ஸ் வந்து மக்கள் இப்போ நிறைய பேர் வந்து ஆலோபதி டு ஹோமியோபதி தாவுறாங்க. பட் ஆலோபதிக்கில் வி ஹேவ் இன்ஸ்டன்சஸ் லைக் இவ்வளோ சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இருக்குது, இது கியூர் ஆகுதுன்னு இன்ஸ்டன்சஸ் இருக்குது. அப்புறம் மக்கள் வந்து ஏன் இதுலேருந்து அதுக்கு தாவுறாங்க? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் ப்ராப்பரான ஒரு ரிசர்ச்சும் ஒரு எவிடன்ஸும் இருந்தது அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. இதில் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பத்மா அவார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். In 2022, the trial courts imposed most death sentences in 20 years. கடந்த 20 வருடத்தில் 2022 தான் அதிகமான டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா குஜராத் வந்து 51 டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஹையஸ்ட் among all the states. So at the end of the last year 539 prisoners were on death rowல இருந்திருக்காங்க. Highest since அட்லீஸ்ட் 2016 பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு த ஆனுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் 2022 பப்ளிஷ்டு பை ப்ராஜெக்ட் 39A. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து ப்ராஜெக்ட் 39Aனா என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். ஸ்டடி கண்டக்டட் பை த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி டெல்லி. ஸோ ஒன் மேஜர் ஃபேக்டர் ஃபார் த peak is that in 2022 trial courts imposed a 165 death sentence, the highest in over 2 decades. So last 20 yearsல வந்து 165 death sentence கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் chart 1 பாருங்கள். death sentence imposed by the sessions court வந்து death sentence என்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து 2022 அதிகமாக இருக்குது, டிப் ஆகி திருப்பி 2022 அதிகமாக இருக்குது. இது வந்து பிரிசனர்ஸ் வர டெத் ரோவில் இருக்கிறவங்க போக போக லைக் அடுத்து இவங்களை தூக்கில் மாட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுதான் சார்ட் 1. த சார்ட் ஷோஸ் த நம்பர் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆன் டெத் ரோ இன் இந்தியா அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி இயர் அண்ட் த நம்பர் ஆஃப் நியூ டெத் சென்டென்ஸ். இது வந்து நியூ டெத் சென்டென்ஸ் இம்போஸ்ட் பை செஷன்ஸ் கோர்ட் ஈச் இயர். இது வந்து சார்ட் 1. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ போத் தீஸ் ஃபிகர்ஸ் ரீச்டு பீக். ஸோ இது ரெண்டுமே வந்து பீக் ரீச் ஆயிருக்கு 2022. Next one, the sudden rise in 2022 can be directly attributed to a special ruling in February in a case related to 2008 Ahmedabad serial blast which left 56 people dead and over 200 injured. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த கோர்ட் அவார்டட் த டெத் பெனால்ட்டி டு அஸ் மெனி அஸ் 38 கன்விக்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களுக்கு அண்ட் சென்டென்ஸ் 11 others வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அன்டில் டெத் வரைக்கும். ஸோ கடைசியாக சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும்னு. ஸோ அதுவும் அகமதாபாத்தில் இருக்கிறனால அதுதான் குஜராத் ஹையாக இருந்திருக்கு. So in total, Gujarat court imposed 51 death sentences in 2022, the highest among all the states. So this is also a huge rise from the average of 2.5 death sentences given by the state's trial courts between 2016 to 2021. கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹைங்கிறாங்க. சார்ட் 2 என்ன சொல்ல வருதுன்னா ஷோஸ் த நம்பர் ஆஃப் டெத் சென்டென்ஸ் இம்போஸ்ட் பை ட்ரையல் கோர்ட்ஸ் இன் 2022 அண்ட் த ஆவரேஜ் டெத் சென்டென்ஸ் இம்போஸ்ட் பிட்வீன் 2016-21.
Uttar Pradesh and Jharkhand also recorded significant increase in death sentences imposed by trial courts. So ட்ரையலுக்குன்னு போகிறாங்க இல்லையா, ஸோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நான் வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் இந்த சார்ட் 2. நம்பர் ஆஃப் டெத் சென்டென்ஸ் இம்போஸ்ட் பை ட்ரையல் கோர்ட்ஸ். ஸோ இதை இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், யூபி, ஜார்க்கண்ட், குஜராத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ யூபி வந்து 32, ஜார்க்கண்ட் வந்து 17. ஓகே. So, but soon the number of death sentence given by trial courts may decrease owing to a significant initiative on capital punishment taken by Supreme Court in September last year. So, capital punishment வந்து இந்தியாவில் அதிகமாக capital punishment death sentence. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து சில நம்ம மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, அதுக்கப்புறம் அவன் எங்கே இருப்பான், ஸோ அதுக்குள்ளே நம்ம ரிஃபார்ம் பண்ணணும் நம்ம சொசைட்டின்னு. ஸோ 3 judge bench of the court referred to a 5-member constitution bench to the 5-member constitution bench the issue of giving meaningful opportunity to those found guilty of a capital offence to present mitigating factors. ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அடுத்து லேட்டர் வந்து நம்ம வந்து அவங்களை எப்படி சீர்படுத்தி அவங்கள சரி பண்ணலாம், அதை மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஸோ தட் they can better plead for a life term instead of a death sentence. ஸோ லைஃப் டேர்ம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இம்ப்ரிசன் ஆகிருக்கிறது. So constitution bench may make it necessary for a trial court to get to know the accused better before passing the sentence. So constitution bench வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைக் இப்போ ட்ரையல் கோர்ட் வந்து நீங்கள் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அது என்ன ஏது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள். கோயிங் பியாண்ட் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஜெயில் அத்தாரிட்டிஸ் ஆஃப் பரோல் ஆஃபீஸர்ஸ் த கோர்ட்ஸ் மே டிராஃப்ட் த ஹெல்ப் ஆஃப் சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த ஜெயில் அத்தாரிட்டிஸ் பரோல் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லாமல் சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் வந்து வாங்கலாம், பிஹேவியரல் எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் வந்து வாங்கலாம். ஸ்டடி இன்டு த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் அப்ரிங்கிங் ஆஃப் த அக்யூஸ்ட். ஸோ யார் வந்து ஜெயில் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதாவது இருக்கா, ஸோ அவங்க வளர்ந்து வந்த விதம் எப்படி இருக்குது, ஸோ மென்டல் ஹெல்த் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் ஃபேமிலியில், அண்ட் த லைக்லிஹுட் ஆஃப் ட்ராமேட்டிக் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்திருக்கா, அண்ட் அதர் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் அவங்க எப்படி ஆக்கியிருக்கா, இதெல்லாம் வந்து மேண்டேட்டடாக ஆக்கணும் ஒரு சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ அனதர் மேஜர் ஃபேக்டர் ஃபார் த ரைஸ் ஆஃப் டெத் இன் ரோ இன்மேட்ஸ் வாஸ் த லோ டிஸ்போசல் ரேட் ஆஃப் டெத் பெனால்ட்டி கேசஸ் பை த appellate courts. In 2022, from the 67 decided cases by the High Courts involving 101 prisoners, 3 prisoners had their death sentence confirmed. So இதில் 3 பேருக்கு வந்து death sentence confirm பண்ணிட்டாங்க. 48 prisoners saw their death sentence commuted to life. ஸோ அந்த 48 பேருக்கு வந்து life imprisonment கொடுத்துட்டாங்க. 43 were acquitted of all charges and 6 had their cases remitted to the trial court. ஸோ திருப்பி வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கே வந்து அமைச்சிருக்காங்க 6 பேர்த்த. ஸோ in one case the court enhanced the sentence imposed by the trial court from life imprisonment to death penalty. ஸோ 2 வகையாகவும் இருக்குது, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து டெத் பெனால்ட்டிக்கும் மாற்றிருக்காங்க, டெத் பெனால்ட்டி வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்க்கும் மாற்றிருக்காங்க. Chart 3 shows the share of death penalty cases confirmed, commuted, acquitted and remitted each year by the High Court. ஸோ ஹை கோர்ட்ஸ் வந்து இது எப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதை வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க, இதை வந்து மாற்றிருக்காங்க அவங்களோட டெசிஷனை, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க சார்ட் 3ல. As shown in the chart, the share of cases confirmed by the High Court was very low. ஸோ அது கடைசியாக வந்து இந்த டெத் சென்டென்ஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி லோ அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 தான் கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருந்திருக்கு, இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்யூட்டட், அக்விட்டட், ரெமிட்டடுக்கெலாம் மீனிங் பார்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு பாலிட்டி புக்கில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 11 cases decided by the Supreme Court, இது High Court பற்றி பேசுகிறாங்க. 11 cases decided by the Supreme Court involving 15 prisoners. 5 prisoners were acquitted of all charges. The death sentence for 8 were commuted to life imprisonment மாற்றிருக்காங்க 8 பேர். அந்த டெத் பெனால்ட்டி வந்து 2 பேருக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ சார்ட் 4 ஷோஸ் த ஷேர் ஆஃப் டெத் பெனால்ட்டி கேசஸ் கன்ஃபார்ம் கம்யூட்டட். இப்போ தான் நம்ம பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட்டோடது. ஆக்சுவலாக இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடது இந்த சார்ட். ஸோ ஆஸ் ஷோன் இந்த சார்ட், த ஷேர் ஆஃப் கேசஸ் கன்ஃபார்ம் பை த சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப லோவாக தான் இருந்திருக்கு. நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கே இல்லவே இல்லை. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் நிறைய இடத்துல வந்து தட் இஸ் நாட் த எண்ட். பட் ஆனால் 2022 அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் டெத் சென்டென்ஸ்ன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ லாஸ்ட் ஆர்டிக்கல் உங்களுக்கே தெரியும், எக்கனாமிக் சர்வே வந்திருக்கும், ப்ளஸ் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. Center to roll out process to set up 16th Finance Commission soon. So the Finance Ministry likely to notify terms of reference for the constitutional body. So Finance Commission வந்து ஒரு constitutional body tasked with recommending the revenue sharing formula between the. ஸோ இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து எவ்வளோ வந்து வர ரெவென்யூலேருந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது, அண்ட் தி டிஸ்ட்ரிபியூஷன் அமாங் ஸ்டேட்ஸ் டுவர்ட்ஸ் லேட்டர் ஹாஃப் ஆஃப் திஸ் இயர். ஸோ இந்த இயரோட லைக் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது வேறுபடும் இல்லையா. ஸோ மார்ச்சோட முடிவுக்குள்ளே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். So, in the normal course of things, the next Finance Commission should have been appointed by now. But since our report covered 6 years instead of 5, it must be appointed this year. ஸோ நம்மளோட ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 5 இயர் இல்லாமல் 6 இயர் அந்த கணக்கில் இருக்கா. ஸோ அதனால் இப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணப்படும் அப்படின்றாங்க. ஸோ சேர்பர்சன் என்கே சிங் 15th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் பேசுகிறாரு. So the Union Government will soon kick off the process to set up 16th Finance Commission, with the Finance Ministry likely to notify the terms of reference for the constitutional body tasked with recommending the revenue sharing பற்றி பேசியிருக்காங்க. So the 15th Finance Commission was set up in 2017 set up பண்ணாங்க நவம்பரில், with a mandate to make recommendations for the 5-year period from 2020 to 2021. So while the constitution requires a finance commission to be set up every 5 years, the 15th finance commission's mandate was extended by a year till 2025 to 2026, breaking the cycle. ஸோ இந்த சைக்கிளை வந்து இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு. நார்மலாக நம்மளோட ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷனில் சொல்கிறது படி என்னென்னா 5 year term தான், சரிங்களா. So in the normal course of things, the next finance commission should have been appointed by now, but since our report covered 6 years instead of 5, so reportனா finance commissionோட report வந்து பார்த்திங்கன்னா 6 வருடத்துக்கு கவர் ஆகிறனால இந்த டிலே அப்படிங்கிறாங்க. It must be appointed this year. The 15th finance commission வந்து சொல்லியிருக்காரு என்கே சிங். So in late 2019, the commission was asked to give a standalone report for 2020-2021 and another report for extended 5-year period. ஸோ உங்களோட ரிப்போர்ட் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கும் கொடுத்துருங்கங்கிறாங்க. ஸோ the last time and finance commission was granted a 6-year time frame was the 9th finance commission. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு இந்த 6-year term கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா 9th finance commissionக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. Formed in June 1987. It was asked to submit a single year report for ஸோ ஒரு வருடம் மட்டும் 1989-90 கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு 5-year பீரியடுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ரிப்போர்ட்ஸ் were submitted in 1988 and 1990 when the country's finance ministers were S.B. Chavan and Madhu Dandavat respectively. So the 10th finance commission was still constituted in June 1992 within the 5-year deadline குள்ள constitute பண்ணிட்டாங்க, specified by article 280. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் வந்து 280. So the commission is usually finance commission is usually granted about 2 years to deliberate on its terms of reference, consult states and frame its recommendations. So 2 வருடம் time period கொடுப்பாங்க, breathing period, and the government should ideally have its report by October 2025 to consider it in time for the budget. So அடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே அவங்க ரிப்போர்ட் கொடுத்துரும், where it will have to place its action taken report on the commission's report explained by Arvind Mehta, secretary of the 15th finance commission. So the key new challenge for the 16th finance commission would be coexistence of another permanent constitutional body. ஸோ இவங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட கலந்தாய்வு பண்ணி தான் பண்ணணும். மிஸ்டர் சிங் வந்து சொல்லியிருக்காரு, as the council's decisions on tax rate changes could alter the revenue calculation. So finance commission revenue calculation ஒன்று பண்ணுவாங்க, GST council ஒன்று சொல்லுவாங்க. So made by the commission for sharing fiscal resources. So what resource mechanism can be put in place for the commission which is not a permanent body? So finance commission it's not a permanent body இல்லையா, to revisit its numbers due to council's decisions, he underline. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் ஃபினான்ஸ் கமிஷன் soon it will be set up. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலோட அவங்க வந்து கலந்தாய்வு பண்ணி ஒன்றா தான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 2 கொஷின் இருக்குது பாருங்கள். which of the following authorities recommend the principles governing grant and aid of the revenues to the states out of the consolidated fund of India? ஸோ consolidated fund of Indiaன்னு இருக்குது தனியாக. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி பணம் சேர்த்து வைக்கிறோமோ அதே மாதிரி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலையும் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ்லாம் அதில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கிராண்ட் இன் எய்ட்ஸ், ஓகே இவங்களுக்கு வந்து இவ்வளோ காசு தேவைப்படுது, இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன்.
ஸோ இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா 1995 கேட்டது, அக்ரிகல்ச்சரல் இன்கம் டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்து அதை வாங்கணும் அப்படிங்கிறது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஸோ உங்களுக்கு 2 கொஷின், லாஸ்ட் 2 கொஷின்ஸ், இது நீங்கள் ரீட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா இஸ் டு வாட்? அப்புறம் who of the following shall cause every recommendation made by the finance commission to be laid before each house of the parliament? ஸோ இதுக்கு 2க்குமே ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. That's it for the video. Thanks for watching.